நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லா இருப்பீங்க. உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்க வாழ்க்கை, உங்கள் வருங்காலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்க்கையில நிறைய பொறுமையை கத்துக்குங்க. பொறுமையா இருந்து பாருங்க. சகிப்பு தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்குங்க. சாந்த குணத்தோட இருங்க. சில விஷயத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் அமைதியையும் உங்கள் வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா, யார் நல்லா இருக்காங்களோ இல்லையோ, நான் சொல்றேன் நிச்சயமா நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட மட்டும் போதாதுங்க. அதற்கான சில அற்புதமான விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். வாழ்வில் அநேகர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, விரும்புறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனா ஆத்திரப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, கத்துறாங்க, கோவப்படுறாங்க, பொருளை தூக்கி வீசி அடிக்கிறாங்க, கடினமான வார்த்தைகளை பேசுறாங்க, ரொம்ப தன்னை காயப்படுத்துறாங்க, தான் கூட இருக்கிறவங்களை ரொம்ப காயப்படுத்துறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில நிறைவோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய கோபத்துக்கும், தன்னுடைய டென்ஷனுக்கும், தன்னுடைய அழுத்தத்துக்கும், தன்னுடைய சத்தமிடுதலுக்கும், தான் எரிச்சல் படுவதற்கும் நியாயமான சில காரணங்களை அவங்க சொல்வது உண்டு. இப்படிலாம் அவங்க பண்ணாங்க, அதான் நான் டென்ஷன் ஆனேன். இப்படிலாம் பண்ணாங்க, அதான் நான் கத்துனேன். இப்படிலாம் பண்ணாங்க, அதான் நான் கோபப்பட்டேன். இதெல்லாம் அவங்க பண்ணாங்க தான். ஆனா அவங்க பண்ணாங்க என்றதுனால நீங்க கோபப்பட்டீங்க, நீங்க ஆத்திரப்பட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்குத்தான். பாதிப்பு உங்களுக்குத்தான். கோபம் என்பது என்ன தெரியுமா? ஆத்திரம் என்பது என்ன தெரியுமா? அழுத்தத்தினால் நம்மை காயப்படுத்திக் கொள்ளுதல் என்பது என்ன தெரியுமா? பிறர் செய்யக்கூடிய தவறுக்கு நாம் நமக்கே தண்டனையை கொடுத்துக் கொள்ளுகிறோம். பொறுமையா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, சில விஷயங்களை கொஞ்சம் சகிச்சுக்குங்க, சில இடங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கையாளுங்க. உண்மைதான், புரியுது 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 புரியுது. உங்களை காண்டாக்குறாங்க, வெறுப்பேத்துறாங்க, கடுப்பாக்குறாங்க, டென்ஷன் படுத்துறாங்க, உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்கிறாங்க, உங்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய தானத்தை தர மறுக்கிறார்கள். உண்மைதான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய தானங்களை விட, அவர்கள் மூலம் நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை விட, நீங்க நல்ல ஆரோக்கியமா நிறைவோடு வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் எல்லா வளன்களையும் சுதந்திரித்து கொண்டு சிறப்பா சூப்பரா வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்படி நீங்க வாழணும்னா வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணத்தோட நீங்க இருந்து பாருங்க, பொறுமை குணத்தோடு இருந்து பாருங்க, கொஞ்சம் சகித்தலோடு இருந்து பாருங்க. தோற்று போக மாட்டீங்க, கெட்டு போக மாட்டீங்க, கைவிடப்பட மாட்டீங்க. பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் எடுப்பீங்க, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஏன்? பூமியினுடைய வளன்களை, பூமியினுடைய நலன்களை, பூமியினுடைய கொழுமைகளை, பூமியில் இருக்கக்கூடிய செல்வ மேன்மைகளை நீங்கள் எடுத்து சுதந்திரித்து அனுபவிப்பீர்கள். என் அன்பு குழந்தைகளே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜப்பான் தேசத்துல ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற பகுதிகளிலே அமெரிக்க படைகள் குண்டு வீசியதின் மூலம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பிலிருந்து மக்கள் வெளி வர முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது.
அப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி விட்டோமே என்று சொல்லி இன்றைக்கு குறிப்பிட்ட தேசம், நாடு வருத்தப்படுகிறது. அவங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க, எங்களை மன்னியுங்க, அறியாமல் தெரியாமல் நாங்கள் குண்டுகளை வீசிவிட்டோம். மன்னிப்பு கேட்கிறதுனால பாதிப்புகள் மாற்றம் வந்து விடுமா? பாதிப்பு தான். நான் சொல்லுகிறேன், ஒரு அவசரம், புரிந்து கொள்ளாமை, ஒரு ஆத்திரம், ஒரு சகிப்புத்தன்மை இல்லாதது பல கொடூர பாதிப்புகளை வாழ்வில் ஏற்படுத்திவிடும். எத்தனை பேர் தங்களுடைய ஆத்திர அவசரத்தால் நல்ல நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் தன்னுடைய கோபத்தால், தன்னுடைய விரோத பகைமையினால், பிறரை புண்படுத்தியதால், பல வகையான ஆத்திர சுபாவங்களால் அவர்களுக்கு வரவேண்டிய தரமான நன்மைகளை, ஆசீர்களை, பல பல மேன்மைகளை, ப்ரமோஷனை அவங்க இழந்துட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளே, பொறுமையா இருங்க. வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவன் பொறுமையா இருந்ததுனால அவனுக்கு பலர் நன்மைகளை கொடுப்பதற்கு முன்னுக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் என்ன பண்ணார்? பொறுமையா இருந்த யோபுவுக்கு, இழந்த யோபுவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தந்தார். பொறுமையா இருக்கீங்களா? 2 மடங்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சில விஷயத்தை பொறுத்துக்கிறீங்களா? சில விஷயத்தை சகிச்சுக்கிறீங்களா? சில பேருடைய உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க நிதானத்தை கையாள்றீங்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு சாந்த குணத்தை வளர்த்துக்கோங்க, சகிப்பு தன்மையை வளர்த்துக்குங்க. நிச்சயமா நான் சொல்றேன், அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், அறிந்த சத்தியத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். ஏமாந்து போக முடியாது. அது மாதிரி ஒரு மாய பிம்பம் தெரியும். ஆனா உண்மை என்ன? ரிசல்ட் என்ன? பூமியின் சகல செல்வ கொழுமையின் வளன்களை எடுத்து நீங்கள் அனுபவிப்பீர்கள். பூமியின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் சரவணன் பிரின்ஸுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுபோல இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகள், இன்றைக்கு விசேஷமான நாட்களை காணக்கூடிய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்காக விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை, இந்த காலையில இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வீடுகள், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாழ்விலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பல வருத்தங்கள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தந்து சாந்த குணத்தை வளர்த்து கொள்ள, சகிப்பு தன்மையை வளர்த்து கொள்ள, பொறுமையை வளர்த்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியின் நன்மைகள், வளன்களை சுதந்தரித்துக் கொள்வார்களே. எங்கள் பிள்ளைகள் பொறுமையாயிருந்து சாந்த குணத்தோடு இருந்து சகல ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிதானத்தை, பொறுமையை, சகிப்பு தன்மையை என் தேவன் தந்தருள்வீராக. தெய்வீக தேவரக ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. தேவ சமாதானத்தால் உம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சுகித்திருப்பதாக. இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வருஷங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டை, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும். வளமோடு வாழ்ந்திருக்க முடிய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும். வாழ்த்துகிறோம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப நல்லா, அழகா, அருமையா நடத்துவார்.